அப்போ யாழ்ப்பாணம் சென்ற பொழுது சொல்லப்பட்ட விடயம் என்று சொன்னால் அமெரிக்க தூதரகம் இது குறித்து இதில் சொல்லுகிறது, இலங்கை அரசாங்கத்தினுடைய வேண்டுகோளின் அடிப்படையில் at the request of the government of ஸ்ரீலங்கா என்றுதான் அது குறிப்பிட்டது. அதாவது இலங்கை அரசாங்கத்தினுடைய கோரிக்கையின் அடிப்படையில் 7ஆம் தேதி இறங்கிய பொழுது சொன்னார்கள், அனைத்து முகாமத்துவ திணைக்களம், இலங்கையில் அனைத்து முகாமத்துவ அமைச்சே கிடையாது, அது பாதுகாப்பு அமைச்சங்கள் இருக்கக்கூடிய ஒரு திணைக்களம் மட்டும்தான். ஆகவே அந்த திணைக்களத்தினுடைய ஒத்தாசைக்காக வந்திறங்கியதாக முதல் சொல்லிக் கொண்டார்கள். அரசினுடைய வேண்டுகோள் என்று எதுவும் சொல்லவில்லை, தாங்களாக இந்த பொருட்களை கொண்டு வந்ததாக. ஆனால் 8ஆம் தேதி விட்டது சொன்னார்கள், இலங்கை அரசினுடைய வேண்டுகோளின் அடிப்படையில் தாங்கள் தொடர்ச்சியாக கட்நாயக்கா விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய விமானப்படையுடன் இணைந்து இந்த பணிகளில் ஈடுபட போவதாக. ஆகவே நாங்கள் இந்த பொருளை இறக்கிவிட்டு போகத்தான் வந்தோம், ஆனால் இப்பொழுது இலங்கை அரசு கேட்டிருக்கிறது, அதன் அடிப்படையில் நாங்கள் தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய விமானப்படையின் ஒத்தாசையாக இயங்க போகிறோம் என்பது 8ஆம் தேதி அமெரிக்க தூதரகம் ஒரு செய்தியாக பதிவு செய்கிறது. இதன் அடிப்படையில் தான் அவர்கள், ஆனால் இங்கும் என்னென்னு சொன்னால் 8ஆம் தேதி சென்ற பொழுது முதலில் உள்ளூர் செய்திகளின்படி சொல்லப்பட்டது, யாழ்ப்பாணத்திலும் அனுராபுரத்திலும் இந்த பொருட்கள் வழங்கப்பட்டதாக சொல்லியது. ஆனால் இந்த செய்தியை அமெரிக்க தூதரகம் 9ஆம் நாள் தான் பதிவு செய்கிறது. தன்னுடைய 8ஆம் தேதி அது எதையும் பதிவு செய்யவில்லை. அதுவரை எல்லாவற்றையும் பதிவு செய்த வந்திருக்கக்கூடிய தூதரகம் 9ஆம் தேதி பதிவிட்டது, நாங்கள் நேற்று அனுராபுரத்துக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன என்கின்ற செய்தியை அது சொல்லுகிறது. இப்பொழுது பின்னர் பார்த்தோம் என்று சொன்னால் 10ஆம் நாள் அது மாத்தளைக்கு இந்த விமானத்தை எடுத்துக்கொண்டு, அதாவது இந்த பொதிகளை எடுத்துக்கொண்டு மாத்தளைக்கு சென்றிருக்கிறது. மாத்தளையில் இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையத்தில் சென்று இந்த உதவி பொருட்கள் இறங்கப்படுகிறது. அப்பொழுது சொல்லப்பட்டது, நாங்களும் இலங்கை விமானப்படையும் இணைந்துதான் இந்த அவருடைய வேண்டுகோளின் அடிப்படையில், இப்பொழுது இலங்கை அரசனுடைய வேண்டுகோளின் அடிப்படையில் என்பது மாற்றப்பட்டு இப்பொழுது விமானப்படையினுடைய வேண்டுகோளின் அடிப்படையில் அவர்களுக்கு ஒத்தாசையாக இப்பணிகளில் நாங்கள் ஈடுபடுகிறோம் என்ற ரீதியில் மாத்தளையில் கொண்டு சென்று அவர்கள் இறக்கப்படுகிறார்கள். எங்கே என்று சொன்னால் மாத்தளை பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டமாக கூட இல்லை. அம்பாந்தோட்டை, காலி மாவட்டங்கள் எல்லாம் இந்த 22 மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்ட 19 மாவட்டங்களில் அவை அமையவில்லை. ஆனால் அங்கு சென்று இறக்கிவிட்டு சொன்னார்கள், அது பதுளை, நூரேலியா, மொனராகலை பகுதிகளுக்கான நிவாரண பொருட்களை அனுப்புவதற்காகத்தான் அங்கு அவை இறக்கப்பட்டது என்று. இப்பொழுது ஒரு கேள்வி வருகிறது சொன்னால், இலங்கை ஏதோ மோசமாக ஒரு இடம் துண்டிக்கப்பட்டிருப்பது போலவும், இந்த அதனால்தான் எங்கோ இறக்கி 3 மாவட்டங்களுக்கு கொண்டு செல்வதும் போல அந்த செய்தி வெளியிடப்படுகிறது.